மததேச கருத்துக்களை வந்து தேர்தலின் போது பரிசீலிக்கிறத தலைவர்கள் குறிப்பா பிரதமர் உள்ளிட்டவர் வந்து ராஜஸ்தான்ல பேசுவதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மததேச கருத்துக்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தேர்தல் சமயங்கள்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இப்போ அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது மத துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர்னும் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவர். அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் நம்ம நிருபர் கேட்ட பிரியன் கேட்ட மாதிரி இது வந்து உண்மையிலேயே வந்து பொதுச்சாளர் பொறுத்தவரை கண்டன அறிக்கையை தான் அது எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல் மத துவேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக பார்க்குறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுக்களை வந்து பேசுவது என்பது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத துவேஷ பேச்சுனா என்ன? இதை விட என்ன மத துவேஷ பேச்சு? மத துவேஷ பேச்சு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பூஜை செல்வம் நாங்கள் தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. எப்படி ஒரு கேபினெட் வந்து ஒரு கூட்டு பொறுப்போ அதே மாதிரி கட்சியும் ஒரு கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் வந்து இப்போ வந்து கட்சி ஆஃபீஸில் இருந்தால் கண்டனம் தெரிவிக்கிறோம். இது கண்டனம் இல்லையா? அது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். போதுமா? திருமதி சசிகலா அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட பதில் அது வந்து ஒரு வெத்து பேப்பரை தான் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதை வந்து ஒரு பெருசாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து வெற்று காகிதம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் தவறு செய்தவர் திருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் போட்ட தப்பு கணக்கு வந்து மாறிடும், எங்க பக்கம் வருவாருன்னு சொல்லிட்டாங்க சசிகலா. வந்து யாரு மறைமுகமா வந்து ஏங்க திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்கள வந்து நீங்கள் தான் வந்து அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டு ஏதோ வந்து அவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க. நீங்கள் அவங்கள யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலே இல்லை. அதனால் வந்து இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒரு அத்தியாயம் முழுமையாக முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும். போதுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.